ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலைங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணினேன். ஏற்கனவே மாடி தோட்டம் செட் பண்ணும்போது கொஞ்சம் கோகோ பீட்லாம் ரொம்ப கம்மியாக போட்டேன். அதனால் மண் இறுகி போயிடுச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 200 கேன் பக்கமாக இருக்கும். இந்த க்ரோ பேக்கு கேன் எல்லாம் சேர்ந்து அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ரா கோகோ பீட்லாம் வாங்கி அதெல்லாம் தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து, அப்புறமா இந்த மண், எரு, கோகோ பெட்டி இதெல்லாம் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு எல்லாம் கலந்து வச்சேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தினம் கொஞ்சமாக அந்த வேலைகள்லாம் செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்தது அது எல்லாமே மாற்றுறதுனால. அதனால தான் இவ்வளோ நாளாக வீடியோ போடலைங்க. இப்போ இனிமேல் கொஞ்சம் அடிக்கடி வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் சிறுகீரை நம்மளுது இருந்தது, அதை பறித்து வச்சுருக்கேன். இப்போ இடையில நான் எடுத்து வச்சுருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அப்புறமா இனிமேல் கண்டினியூஸாக இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். சிறுகீரை பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக சூப்பராக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை. இந்த பெரிய க்ரோ பேக் ஃபுல்லாக போட்டிருந்தேன். ஏற்கனவேவும் பறிச்சிட்டேன், இப்போவும் பறித்து வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், இது புளிச்ச கீரை. இதில் போட்ட விதையில கொஞ்சம் தான் முளைச்சிருந்தது. அதுலேருந்து இப்போ ஃபுல்லாகவே பிடிங்கிக்கலாம். இது ஃபுல்லாக எடுத்தால் தான் நமக்கு ஒரு தடவைக்கு சமைக்க பற்றும். புளிச்சக்கீரை விதை வேணும் அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடியவே ஒரு 2 செடி புளிச்சக்கீரை செடி விட்டு வச்சோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்து பெருசாகி பூ பூத்து அதுவே காய் வைக்கும். அப்புறமா அந்த காய் நல்லா காஞ்சி முத்தின பிறகு அதை எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து விதைச்சிக்கலாம். புளிச்ச கீரையும் நல்லா கொஞ்சம் க்ரோ பேக் ஒரு 3/4 அடி க்ரோ பேக்கில் போட்டோம் அப்படின்னா கட் பண்ணி ஒரு 4-5 தடவை கூட எடுக்கலாம். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் ஈக்குவல் ரேஷியோவில் எல்லாமே போட்டிருக்கேன். மண் 1 பங்குனா கோகோ பிட்டு 1 பங்கு, எரு 1 பங்கு, ஆட்டு எரு 1 பங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்து கலந்து எல்லாத்தையும் மக்க வச்சு திரும்பவும் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். வெண்டைக்காய் இருக்குது, பச்சை வெண்டைக்காய். இதை பறிச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த மாதிரி வெண்டைக்காய் இது. இது பாருங்கள், நம்ம செடியில் பீக்கங்காய் இருக்குது. இது ஒன்று பெரிய காயாக இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். அடுத்து மிதிப்பாகல் இருக்குது, மிதிப்பாகலும் பறிச்சுக்கலாம். மிதிப்பாகல் நல்ல கசப்பு இருக்குங்க. இந்த பீக்கங்காய் ஒரு பீக்கங்காயே போதும் பொரியலுக்கு. நாட்டு பாகற்காய் அப்படிங்கிறதுனால சைஸ் சின்ன சின்னதாக இருக்குல்ல, இதோட இயல்பே நல்ல கசப்பு. நம்ம சுகர் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காயை வாங்கி ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா வெறும் வயிற்றுல சுகர் நல்லா குறையுங்க. பாகற்காய் ஒரு 3 கேனில் போட்டிருக்கேன். அதை அடுத்தடுத்து பறிச்சுக்கலாம். இந்த வலை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி இந்த வலை கட்டியிருந்தேன். ஒரு சைடு மட்டும், மாடியில் ஒரு சைடு மட்டும் கட்டியிருக்கேன். அதில் தான் இந்த சைடில் இந்த பெரிய கேனு தரையில் கொஞ்சம் செங்கல் அடியில் வச்சு அது மேலே அந்த கேனை வச்சு இந்த 100 லிட்டர் கேனை வாங்கி 2 கட் பண்ணி அதை வச்சுருக்கேன். இந்த பழைய ஸ்கிராப் கடையெல்லாம் கிடைக்கும்ல அந்த கேனு. பாகற்காய் மிதிப்பாகல் நல்லாவே வருங்க. இது நம்ம வேலி ஓரம் ரோட்டு ஓரத்துலலாம் கூட நிறைய பார்க்கலாம். தானாகவே முளைச்சி நிறைய காய் காய்க்கிற செடி தான் மிதிப்பாகல்லாம் கூட. நான் அப்படி அப்படியே போன தடவை நம்மகிட்ட இருந்த செடி அதிலிருந்து விதை எடுத்து வச்சு இப்படி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற விதையவே தான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவேன். பாகற்காய் விதையெல்லாம் வாங்குறது கிடையாது. காய் பாருங்கள், சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு நீளம் தான் இருக்கும் சைஸு. ஆனால் நல்ல கசப்பு இருக்குங்க. பாகற்காய் சீக்கிரமாக காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மிதிப்பாகல் இல்லாமல் இன்னொரு காய் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு நீளத்தில் இருக்கும்ல பாகற்காய், அந்த வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது. அடுத்தடுத்து வீடியோக்களில் பார்ப்பீங்க அந்த காய் பறிக்கிறத. அதுவும் கசப்பு நல்லாவே இருக்குங்க. இந்த மிதிப்பாகல் எந்தளவுக்கு கசப்பு இருக்கோ அதே அளவுக்கு அதுவும் கசக்கும். அப்புறம் பெரிய சைஸ் இருக்குல்ல, நீளமான சைஸு, அதுவும் இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் வெள்ளைப்பாகல் கூட போட்டிருந்தேன், விதை வாங்கி போட்டிருந்தேன். அது அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஈல்டு வரல, கொஞ்சமாக தான் காய் காய்ச்சுது. இந்த மிதிப்பாகல் அந்த ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சில் காய்க்கும்ல பச்சை பாகல், அது எல்லாமே நல்லா காய்க்குது. சிறுகீரை பாருங்கள், சூப்பராக நல்ல தளன்னு செழிப்பாக இருக்குது. இதில் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். சிறுகீரை பொரியல் பண்ணாலும் சரி, நிறைய கீரை இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, ஜீரகம், பூண்டு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு உப்பு, தேங்காய் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஃபீவர்லாம் வந்ததுன்னா கூட டாக்டர் சிறுகீரை கொடுக்க சொல்லுவாங்க. ஃபீவர் முடிஞ்சு ரெக்கவரி ஆகி வரும்போது சிறுகீரை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. சிறுகீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்தோன்னா திரும்ப தலையிறது இல்லைங்க. நம்ம வேரோட தான் பிடுங்கி எடுத்தாகணும்.
கட் பண்ணி விட்டால் தலையிறது அப்படின்னா அரைக்கீரை வந்து தலைஞ்சுக்கும். அரைக்கீரை, இந்த தண்டுக்கீரை, இது எல்லாமே புளிச்சக்கீரை, மணத்தக்காளி, இது எல்லாமே திரும்ப தலையும். பாலக்கீரைலாம் தலையும். இப்போ பறிச்சதை பார்க்கலாம் வாங்க. சிறுகீரை, மிதிப்பாகல், பீக்கங்காய். அடுத்து பாருங்கள், பாலக்கீரை பறிச்சுக்கலாம். இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். பக்கத்துலேயே பீட்ரூட் நட்டுருக்கேன். பாலக்கீரை நல்லா செழிப்பாக சூப்பராக இருக்குது. இது வந்து விதை வாங்கி போட்டது தான். இதை வந்து நட்டு ஒரு 25 நாள் 30 நாளையிலேயே நம்ம பறிக்க ஆரம்பிக்கலாம். விதை போட்டு ஒரு 30 நாள்லேயே பறிக்க ஆரம்பிக்கலாம். கட் பண்ணி எடுக்க திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நல்லா நெருக்கமாக தலையும், சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாலக்கீரை கூட முட்டை போட்டு பொரியல் மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இரும்புச்சத்து அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறதுல பாதி அளவுக்கு மட்டும் பறிச்சுக்கலாம். பாலக்கீரையில் பெரிய பெரிய லீஃபாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அப்புறம் சின்னது பெருசாகும், அப்புறமா பறிச்சுக்கலாம். பாலக்கீரையெல்லாம் ஒரு 2 கேனில் போட்டுக்கிட்டோன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இருந்த பாலக்கீரையில் பாதி பறித்து வச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்காய் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். முருங்கைக்காய் வந்து ஒரு 30-40 காய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும் முருங்கைக்காய் நம்மகிட்ட. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம லதாஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.